நாங்க ஏன் ஜோதிடத்தை நம்பணும்? உங்களை யார் நம்ப சொன்னா? நீங்க தானே சார் மாறி மாறி சொல்றீங்க எல்லாருமே ஜோதிடத்தை அப்படின்னு கேட்கறாங்க சார். கேட்கறவங்களுக்கு உங்களுடைய என்னோட பதில் என்னன்னா, நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. இந்த உலகம் ஒரு இருட்டு அறையாக இருந்தது. நாம் கையை தடவி இப்படி கண்டுபிடிச்சு இது பேரு ஃப்ரிட்ஜு, இது பேர் வாஷிங் மிஷின், இது பேர் டிவி, அந்த மாதிரி நம்ம அறிவியலால் நம்ம புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதான். புரியாத நிறைய கூட இந்த உலகத்தில் இருக்கலாம். நாம் தெரிந்தவரை இந்த உலகத்தை மெஷர் பண்றோம். ஜோதிடம் என்பது ஊருக்கு ஊர், மாநிலத்துக்கு மாநிலம், நாட்டுக்கு நாடு மாறுது. இங்கு எதெல்லாம் நம்பிக்கைகளோ இது பக்கத்து மாநிலத்தில் 5 பைசாக்கு பெறாது. உதாரணத்துக்கு கேரளாவில் ஒரு வெட்டுக்கிளி வருதுன்னா மகாபலி சக்கரவர்த்தி வந்ததா கும்பிடுறாங்க. அந்த வெட்டுக்கிளி இங்கே வந்தால் நீங்கள் செருப்பார் அடிச்சு கொண்டுறீங்க. ஒரு வெட்டுக்கிளிக்கே இவ்வளோதான் வேல்யூ. இந்த ஊரில் நாகப்பாம்பு நாகாத்தா, ஜப்பானில் சூப் போட்டு சாப்பிட்றான். ஆனால் அவன் ஊரில் நாகாத்தா அவனை ஒன்றுமே பண்ணல. ஏன் ஒன்றுமே பண்ணலன்னா அவன் ஒரு சாமி அது கிடையாது. அனகோண்டாவை கும்பிட்றவன் இருக்கான். எகிப்திய ஊடு மந்திரங்களை வச்சு பிரயோகம் பண்ணுறவன் இருக்கான். ஒவ்வொரு ஊரில் ஒன்னொன்று. இந்த ஊரில் இது பேர் சித்திரை வைகாசி ஆணி, சைனாவில் இது பேர் நாய் மாதம், குரங்கு மாதம், பன்றி மாதம். இந்த மாதத்துக்கு அது சித்திரன்னு தெரியாது, அதுக்கு ஜனவரின்னு தெரியாது, அதுக்கு பேர் நாய் மாதம்னு தெரியாது. நீங்களே வச்சுக்கிற பேர் தான் இதெல்லாம்.